உங்கள் மனதில் ஒரு கேள்வி எழலாம். நான் ஏன் இந்த ஆடியோவை கேட்கிறேன்? என்னை நான் மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? என் வாழ்க்கை இப்போதும் பொழுதுபோக்குகளாலும் வேலை மத்தியில் வரும் சின்ன சின்ன கவனச்சிதறல்களாலும் நிரம்பியிருக்கிறது. ஆனால் என் உள்ளுக்குள் ஒரு உண்மை என்னை அடிக்கடி நினைவூட்டுகிறது. நான் இன்னும் சிறந்தவனாக முடியும். நான் இன்னும் ஆழமாக வேலை செய்ய முடியும். நான் இன்னும் ஆழமாக வாழ முடியும். இந்த உலகம் இன்று மிகுந்த சத்தத்தால் நிரம்பியது. ஒவ்வொரு நொடிக்கும் ஒரு அறிவிப்பு, ஒவ்வொரு கணத்துக்கும் ஒரு கவனச்சிதறல். உங்கள் கைபேசி உங்களை அழைக்கிறது. உங்கள் சிந்தனை ஓடும் வழியை நிறுத்தும் ஒரு புதிய செய்தி, ஒரு புதிய லைக், ஒரு புதிய ரீல். அவையெல்லாம் ஒரு நொடிக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் அந்த சிறிய நொடிகளில்தான் உங்கள் வாழ்க்கையின் பெரிய வாய்ப்புகள் மெதுவாக கசிந்து விடுகின்றன. நீங்கள் ஒருபோதும் நினைத்ததுண்டா, நான் அமைதியாக எந்த சத்தமும் இல்லாமல் என் மனம் முழுமையாக என்னுடைய இலக்கை நோக்கி ஓடினால் என்ன வெற்றிகளை அடைய முடியும் என்று? அந்த அனுபவம்தான் ஆழமான வேலை, டீப் ஒர்க். அந்த அனுபவம்தான் இந்த உலகத்தில் இன்று அரிதான ஒன்று. ஆனால் அந்த அனுபவம்தான் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது. ஆழமாக வேலை செய்வது என்பது பெரிய முடிவுகளை அடைவது மட்டுமல்ல, அது உங்கள் மனத்தை மீண்டும் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்வது. இந்த உலகம் உங்களை எவ்வளவு இழுக்க முயன்றாலும் உங்களோடு உங்களே ஒரு உடன்படிக்கை செய்வது. நான் என் கவனத்தை வீணடிக்க மாட்டேன், நான் எனது திறமையை வீணடிக்க மாட்டேன் என்று சொல்லும் ஒரு ஒப்பந்தம். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு ஆழமான வேலை நேரமும் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும் நேரம். அவை வெறும் நிமிடங்கள் அல்ல, அவை உங்கள் வாழ்க்கையின் புதிய வாயில்கள். நீங்கள் கவனமாக இருப்பீர்கள், நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள், நீங்கள் முழுமையாக உங்கள் இலக்கில் மூழ்குவீர்கள். அப்போது ஒரு விஷயம் நடக்கும். உங்கள் மனம் மிகத் தெளிவாக மாறும். உங்கள் சிந்தனை கூர்மையாகும். உங்கள் திறமை, உங்கள் முயற்சி, உங்கள் கனவு, அது எல்லாம் ஒரே புள்ளியில் ஒழுங்காக இணைந்து வேலை செய்யத் தொடங்கும். அவ்வளவு நாள் உங்களை தடுத்தது உலகம் அல்ல, உங்கள் கவனம்தான். ஆனால் இன்று இதை நீங்கள் கேட்கும் இந்த நொடியில் ஒரு புதிய தீர்மானம் பிறக்கிறது. உலகம் உங்களை இழுக்க முடியாத ஒரு மனம். உலகம் உங்களை சிதறடிக்க முடியாத ஒரு கவனம். இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு மாற்றம் மட்டும். ஒரு சிறிய நிமிடம், ஒரு ஆழமான மூச்சு, உங்கள் உள்ளத்தில் ஒரு அமைதி. அந்த அமைதியில் நீங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டும், இனி நான் என் கவனத்தை காக்கப் போகிறேன், என் நேரத்தை காக்கப் போகிறேன், என் கனவுகளை காக்கப் போகிறேன். ஏனென்றால் ஆழமாக வேலை செய்யும் ஒருவர் உலகத்தையே மாற்ற முடியும். அவருக்குள் உறங்கிக் கிடக்கும் திறமை மேலெழுகிறது. அவரின் வாழ்க்கை மெதுவாக மேம்படவில்லை, திடீரென்று உயர்கிறது. நீங்கள் உங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். நான் எத்தனை முறை ஒரு மணி நேரம் கூட கவனச்சிதறல் இல்லாமல் வேலை செய்திருக்கிறேன்? எத்தனை முறை உண்மையில் என் முழு மனதையும் ஒரு வேலையில் கொடுத்திருக்கிறேன்? நீங்கள் இதை சிந்திக்கும்போது உண்மை பளிச்சென வந்து சேரும். நாம் தப்பியிருக்கிறோம், ஆனால் அந்த தவறு முடிந்தது. இனி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மீண்டும் கைப்பற்றப் போகிறீர்கள். ஆழமான வேலை என்பது ஒரு பழக்கம் அல்ல, ஒரு கலை. அதை நீங்கள் அடைய முடியும். இந்த ஆடியோவின் ஒவ்வொரு நொடியும் அதை உங்கள் உள்ளத்தில் விதைப்பதே நோக்கம். நீங்கள் கேட்கிறீர்கள், உங்கள் மனம் அதை குடித்துக் கொள்கிறது, மெதுவாக ஆனால் ஆழமாக. இனி நீங்கள் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, நீங்கள் ஒரு ஆழமான மனிதர். உலகத்தின் சத்தத்தைக் கடந்து உங்கள் சொந்த சிந்தனையின் அமைதிக்குள் நுழையும் ஒருவர். அந்த அமைதியில்தான் சக்தி இருக்கிறது. அந்த அமைதியில்தான் படைப்பாற்றல் பிறக்கிறது. அந்த அமைதியில்தான் உங்கள் சாதனை உருவாகிறது. இப்போது இந்த பயணத்தை நாம் தொடங்குகிறோம். ஒரு நீண்ட ஆழமான மாற்றத்திற்கான பயணம். உங்கள் மனத்தை மெதுவாக மாற்றும் பயணம். உங்கள் வாழ்க்கையை முழுமையாக உயர்த்தும் பயணம். நீங்கள் கேட்கும் ஒவ்வொரு வார்த்தையும்
அடுத்த சில நிமிடங்களிலே நீங்கள் ஆகப்போகும் மனிதன். உங்கள் கவனம் கூர்மையடைகிறது, உங்கள் மனம் நிலை கொள்கிறது, உலகம் மெதுவாக மங்குகிறது. நீங்கள் உங்கள் இலக்கு மட்டும். பாட் 2. உங்கள் மனம் மெதுவாக சுறுசுறுப்பாக மாறத் தொடங்கும் தருணம் இதுதான். நீங்கள் உட்கார்ந்திருக்கலாம், நீங்கள் நின்றிருக்கலாம், நீங்கள் காதுகளில் ஹெட்போன் வைத்திருக்கலாம். ஆனால் உங்கள் உள்ளத்தில் இப்போது நிகழ்வது ஒரு மாற்றம். அந்த மாற்றம் வெளியில் தெரியாது, ஆனால் உள்ளே முழு சக்தியாய் அசைந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஒரு மனிதன் தனது கவனத்தை திரும்பப் பெறும் தருணமே அவன் வாழ்க்கை புதிய திசைக்கு செல்லும் தருணம். நீங்கள் கவனித்தீர்களா? நம்முடைய மனம் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு விஷயம் முடியும் முன்னே அடுத்தது வரும், அடுத்தது முடியும் முன்னே மூன்றாவது தள்ளும். அந்த ஓட்டம் நம்மை தேர்ந்தெடுக்கப்படாத வாழ்க்கைக்குள் இழுத்துச் செல்கிறது. நாமோ அதில் சிக்கிக்கொண்டு எதையோ பின்தொடர்கிறோம். ஆனால் அந்த பின்தொடர்வில் நம்முடைய கனவுகள் மட்டும் தூரமாவதுதான் உண்மை. கவனச்சிதறல் என்பது ஒரு திருடன். அது உங்கள் நேரத்தையும் உங்கள் ஆற்றலையும் உங்கள் எதிர்காலத்தையும் திருடுகிறது. ஆனால் இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள், அந்த திருடனை நிறுத்துவதற்கான சக்தி உங்களுக்குள் இருக்கிறது. அந்த சக்தியை பயன்படுத்துவது ஒரே வழி, ஆழமான வேலை. ஆழமாக மூழ்கி உங்கள் மனதை ஒரு புள்ளியில் நிலைநிறுத்தி அதன் முழு திறமையையும் ஒரே இடத்தில் திரட்டுவது. ஒரு விஷயத்தை நீங்கள் உணர வேண்டும். உலகம் உங்களை டிஸ்ட்ராக்ட் செய்வது தவறில்ல, அது அதன் இயல்பு. ஆனால் நீங்கள் அதற்கு அடிமையாகிவிடுவது, அதுவே உண்மையான சவால். ஒரு அறிவிப்பை பார்ப்பதற்கு நீங்கள் கைபேசியை எடுக்கும் அந்த 2 வினாடி, அது சாதாரண வினாடி அல்ல. அது உங்கள் டீப் ஒர்க் நிலையை உடைக்கும் வினாடி. மீண்டும் அந்த நிலையில் திரும்ப 20 நிமிடங்கள் வேண்டும். இந்த உலகம் அந்த 20 நிமிடங்களை உங்களுக்கு கொடுக்க விரும்பவில்லை. ஆனால் நீங்கள்தான் அதை காத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் இப்போது உணர்கிறீர்களா? ஆழத்தில் ஒரு அமைதி உங்களுக்குள் உறுதியாகும்போது உங்கள் மூளை எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக மாறுகிறது என்று உங்கள் சிந்தனை ஓடுகிறது. உங்கள் இதயம் நிலையாகி போகிறது. உங்கள் மூளை இதுதான் நான் செய்ய வேண்டிய வேலை என்று உணரத் தொடங்குகிறது. இதுதான் டீப் ஒர்க் இன் முதல் அடுக்கு. நீங்கள் செய்யும் வேலையில் முழுமையாக இருக்க கற்றுக்கொள்வது. நீங்கள் நான் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவதல்ல, நான் கவனமாக இருப்பேன், நான் என்னுடைய கவனத்தை காக்கிறேன் என்று உள்ளத்திற்குள் சொல்வது. உங்கள் மனம் பயப்படலாம், ஏனென்றால் அது இந்த அமைதியை பழக்கமில்லை. அது தோன்றலாம், ஏதாவது பார்க்கலாமா, சிறிய ஓய்வு எடுத்துக்கலாமா, சிறிய என்டர்டெயின்மெண்ட் வேணுமா என்று. ஆனால் அவையெல்லாம் தற்காலிக ஆசைகள். அவை உங்களை உயர்த்துவதற்காக வருவதல்ல, உங்களை தடுக்கத்தான் வருகிறது. ஆனால் இன்று நீங்கள் அதை கைவிடக் கற்றுக்கொள்கிறீர்கள். நீங்கள் உங்களை தடுக்கக்கூடிய ஒவ்வொரு சிறிய புலை பார்த்து, இல்லை, நான் இப்போது என் கவனத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் மனிதராக மாறுகிறீர்கள். நீங்கள் நினைத்துப் பாருங்கள், 1 மணி நேரம் கவனம் தளராமல் நீங்கள் வேலை செய்தால் என்ன நடக்கும்? உங்கள் திறமை எவ்வளவு வெளியில் வரும்? உங்கள் மூளை எவ்வளவு ஷார்ப்பாகும்? உங்கள் வாழ்க்கையில் எத்தனை கதவுகள் திறக்கும்? இதுதான் ஆழமான வேலை கொடுக்கும் மாற்றம். உங்கள் வாழ்வை கைவிடாத மனம், உங்கள் இலக்கை மட்டும் பார்த்து ஓடும் கவனம், உங்கள் உள்ளத்திலே மறைந்து கிடக்கும் திறன்களை வெளியில் கொண்டு வருகிற தீ. நீங்கள் ஒவ்வொரு நாளும் 30 நிமிடங்கள் கூட டீப் ஒர்க் செய்தால், நீங்கள் சாதாரண மனிதர்களிடமிருந்து தானாகவே பிரிந்து நிற்பீர்கள். 1 மணி நேரம் செய்தால், நீங்கள் ஒரே வருடத்தில் மற்றவர்கள் 3 முதல் 4 வருடத்தில் செய்ய முடியாத முடிவுகளை எட்டுவீர்கள். 2 மணி நேரம் செய்தால் உலகம் உங்களை கவனிக்கத் தொடங்கும். 3 மணி நேரம் தொடர்ந்து செய்தால் நீங்கள் யாரும் கற்பனை கூட செய்ய முடியாத உயர்வை அடைவீர்கள்.
ஆழமான வேலை உங்கள் திறமையை மட்டுமே மாற்றாது, உங்கள் வாழ்க்கையை பார்ப்பதற்கான கோணத்தையும் மாற்றும். நீங்கள் டிஸ்ட்ராக்ஷன்ஸை வீக் என்று பார்க்க ஆரம்பிப்பீர்கள். அது உங்களை இழுக்க முயன்றாலும் உங்கள் உள்ளேயுள்ள ஆளுமை அதை பழுதுபடுத்தி நிறுத்தும். நீங்கள் இப்போதும் இந்த ஆடியோவை கேட்கிறீர்கள். அதுவே ஒரு டீப் ஒர்க். ஏனென்றால் நீங்கள் உங்களுக்காக நேரம் எடுத்து உங்கள் மனதை உயர்த்த, உங்கள் வாழ்வை திசை திருப்ப, உங்களோடு உங்களே ஒரு ஒப்பந்தம் செய்வதாகவும். இப்போ உங்கள் மனம் மெதுவாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த மாற்றம் மிக நிதானமானது, ஆனால் அது உண்மையானது, அது ஆழமானது, அது சக்தி வாய்ந்தது. நீங்கள் தற்போது ஒரு பொறுப்பை எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் மனத்தை காக்கப் போகிறீர்கள், உங்கள் கவனத்தை காக்கப் போகிறீர்கள், உங்கள் வாழ்வை காக்கப் போகிறீர்கள். டீப் ஒர்க் என்பது ஒரு திறமை அல்ல, அது ஒரு அடையாளம். நீங்கள் அந்த அடையாளத்தை இப்போது அணிந்து கொள்கிறீர்கள். ஒவ்வொரு நிமிடத்திலும், ஒவ்வொரு மூச்சிலும், ஒவ்வொரு சிந்தனையிலும் நீங்கள் உங்கள் மனதை பயிற்சி செய்கிறீர்கள். உங்கள் உள்ளத்தில் ஒரு குரல் மெதுவாக ஒலிக்கிறது. நான் முடியும், நான் அமைதியாக இருக்க முடியும், நான் ஆழமாக வேலை செய்ய முடியும், நான் என்னை மாற்ற முடியும். பார்ட் 3. நீங்கள் உங்கள் கவனத்தை பாதுகாக்க முடிவு செய்த அந்த நொடியிலிருந்து வாழ்க்கை மாறத் தொடங்குகிறது. ஏனென்றால் பெரும்பாலானவர்கள் அத்தகைய முடிவை ஒரு வாழ்க்கையிலேயே எடுக்க மாட்டார்கள். அவர்கள் அனைவரும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், ஒரு நொடியும் அமைதியாக நிற்காமல். அவர்கள் என்னதான் வேலை செய்தாலும் அவர்களின் மனம் வேறெங்கோ தாவிக்கொண்டே இருக்கிறது. ஆனாலும் அவர்கள் அதை சாதாரணம் என்று நம்பிக்கொண்டே வாழ்கிறார்கள். ஆனால் நீங்கள் மட்டும் இல்லை. நீங்கள் இப்போது உங்களுக்குள் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குகிறீர்கள். உங்களின் மனம் அமைதியை விரும்பத் தொடங்குகிறது. அந்த அமைதிதான் இன்று அரிதான ஒரு சக்தி. உங்கள் உள்ளத்தில் நீங்கள் ஒரு உணர்வை கவனித்திருப்பீர்கள். சில நேரத்தில் நீங்கள் முழுமையாக ஒரு வேலையில் மூழ்கினால் நேரம் எப்படி போய்விட்டது என்று நமக்கு உணர முடியாது. நாம் அங்கே இல்லை போல், ஒரு உயர்ந்த நிலையில் இருப்பது போல தெரியலாம். அந்த நிலை, அந்த ஆழம் மனித மனம் அடையக்கூடிய மிக உயர்ந்த செயல்திறன். ஆனால் அந்த நிலை வந்துவிட வேண்டும் என்றால் ஒரு நிபந்தனை: கவனம், முழு கவனம், எந்த சிதறலும் இல்லாத ஒருமைப்பாடு. இந்த உலகத்தில் ஏறத்தாழ யாரும் பாதுகாக்காத ஒரு பரிசுத்தமான நிலை. நீங்கள் இப்போது மெதுவாக உங்கள் மனதுக்குள் ஒரு ஒளியைப் போல உணர்கிறீர்கள். அது ஒரு தீர்மானத்தின் ஒளி. உங்கள் மனம் முன்பு சாலையில் ஓடும் வண்டிகள் போல திசைகள் மாறாத சிந்தனைகளுக்கு அடிமையாக இருந்தது. ஆனால் இப்போது நீங்கள் மெதுவாக அந்த மனத்தை மீண்டும் திருப்புகிறீர்கள். இங்கே வா, என் இலக்கை நோக்கி வா என்று அழைக்கிறீர்கள். அது ஆரம்பத்தில் கடினமாக இருக்கும். ஏனென்றால் திடீரென அமைதியை தேட ஆரம்பிக்கும்போது இவ்வுலகத்தின் சத்தம் இன்னும் சத்தமாகிவிடும். உங்களுக்குள் திடீரென ஒரு தாகம் வரலாம். கைபேசியை பார்க்க வேண்டும் என்ற ஆசை, ஒரு செய்தி வந்திருக்கலாம் என்று தோன்றும். இது ஒரு பழக்கம், ஒரு மெதுவான நஞ்சு. ஆனால் இன்று நீங்கள் அதை உடைக்கப் போகிறீர்கள். நம் மனம் தன்னை பாதுகாக்காது, நாம் பாதுகாக்க வேண்டும். நம் நேரம், நம் நாள், நம் உயிர், அவையெல்லாம் பறந்துவிடக்கூடிய சிறகுகள். பிடிக்கவில்லை என்றால் அது மறைந்துவிடும். அதனால் நீங்கள் இப்போது உங்களுக்கு உங்களே சொல்ல வேண்டும்: இனி என் தினசரி வாழ்க்கையில் நான் எனக்கு அமைதியை உருவாக்கப் போகிறேன். அந்த அமைதியை யாரும் குலைக்க முடியாதபடி பாதுகாக்கப் போகிறேன். நீங்கள் உங்கள் மனதை நீங்கள் இணைத்துக் கொள்ள ஆரம்பித்தால் அதிசயம் நடக்கும். மெதுவாக உங்கள் சிந்தனை ஆழமாகவும் மிகச்சிறிய விஷயங்களும் துல்லியமாகத் தோன்றும். உங்கள் செயல் வேகம் அதிகரிக்கும். உங்கள் மனத்தின் ஆழத்திற்குள் நீங்கள் இறங்கும் அந்த அனுபவம், அது ஒரு சக்தி. உங்களை யாரும் கற்றுக் கொடுக்க முடியாத சக்தி. நீங்கள் மட்டுமே கண்டுபிடிக்க முடியும் சக்தி. நீங்கள் உங்கள் வேலை நேரத்தில் ஒரு சிறிய விதிமுறையை உருவாக்கி பார்த்தீர்கள் எனக் கொள்ளுங்கள்.
25 நிமிடங்கள் முழுவதும் வேலையில். அதனிடையில் எதுவுமில்லை, ஒரு சத்தமும் இல்லை, ஒரு கைபேசி பார்வையும் இல்லை. அந்த 25 நிமிடத்தில் நீங்கள் அடைந்த கவனநிலையை பாருங்கள். நீங்கள் அப்போது உணர்வீர்கள், உங்கள் மனம் இதை எப்போதும் விரும்பியது. அது சிதறலை அல்ல, அது ஆழத்தை விரும்பியது. தேவையற்ற சத்தங்களை அல்ல, தெளிவை விரும்பியது. தேவையற்ற ஓட்டத்தை அல்ல, ஓரிடத்தில் நிற்கும் திறனை விரும்பியது. அந்த ஆழம் உருவாகும் நேரத்தில் உலகத்தில் உள்ள எல்லா சாதனைகளிற்கும் அடித்தளம் அமைக்கப்படுகிறது. பெரிய புத்தகங்கள், பெரிய கண்டுபிடிப்புகள், பெரிய தொழில்கள், அது எல்லாம் ஆழமான வேலையின் விளைவு. அது உலகத்தின் சத்தத்தை கடந்து தன் உள்ளத்தின் அமைதியை கேட்கும் மனிதர்களின் விளைவு. அதை நீங்கள் இப்போது அடைகிறீர்கள். நீங்கள் இன்று கவனமாக சிந்திக்கத் தொடங்கினால் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறும்? இயல்பாகவே உங்கள் தினசரி வேலைகள் குறைகிறது. நீங்கள் செய்ய வேண்டியவை தெளிவாகிறது. செய்யக்கூடாதவை உங்கள் மனத்திலிருந்து தானாக நீங்கிவிடும். உங்கள் சுற்றத்தில் இருக்கும் அனைவரும் நீங்கள் மெதுவாக மாறி வருகிறீர்கள் என கவனிப்பார்கள். உங்களின் பேச்சு நிதானமாகவும் உங்களின் முகத்தில் ஒரு ஓய்வு இருக்கும். உங்களின் மனதில் ஒரு தெளிவு இருக்கும். அது எல்லாம் ஆழமான வேலைக்குப் பிறகு வரும் மாற்றம். நீங்கள் வைக்கும் ஒரு வாக்குறுதி. அது உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய முதலீடு. இனி நான் என்னுடைய கவனத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டேன். என் சிந்தனையை யாரும் சிதறடிக்க அனுமதிக்க மாட்டேன். என் மனம் ஒரு பயங்கர சக்தி. அதை நான் முழுமையாக பயன்படுத்தப் போகிறேன். நான் அசாதாரணமானவன். நான் என் வாழ்க்கையை வடிவமைக்கக்கூடியவன். இந்த உணர்வு உங்களுக்குள் வேரூன்றிவிட்டால் நீங்கள் உலகத்தில் மிக அரிதான ஒரு மனிதராகிவிடுகிறீர்கள். எந்த சத்தமும் உங்களை குலைக்க முடியாது. எந்த பிரச்சனையும் உங்களை பாதிக்க முடியாது. ஏனெனில் உங்கள் ஆழம் உங்களை பாதுகாக்கிறது. உங்கள் அமைதி உங்களை வழிநடத்துகிறது. உங்கள் கவனம் உங்களை உயர்த்துகிறது. ஒரு மனிதன் தனது மனதை முழுமையாக கவனத்தில் வைத்தால் அவன் சாதாரணம் என்று அழைக்கப்பட மாட்டான். அவன் வியக்கத்தக்கவன். அவன் சிந்தனை, அவன் முயற்சி, அவன் உழைப்பு, அவையெல்லாம் ஒவ்வொரு நாளும் மேம்படும். அவன் தன்னையே மிஞ்சுவான். அவன் தன்னையே மாற்றுவான். அவன் தன் வாழ்க்கையை முழுமையாக உயர்த்துவான். இப்போது நீங்கள் உணர்கிறீர்கள், நீங்கள் இதுவரை வீணாக்கியது நேரமல்ல, திறமைகள். ஆனால் இனி நீங்கள் அதை பாதுகாக்கப் போகிறீர்கள். இந்த நொடியில் நீங்கள் விழித்திருக்கிறீர்கள். உங்கள் மனத்தின் ஆழம் உங்கள் கையில் இருக்கிறது. அந்த ஆழம் இனி உங்கள் வாழ்க்கையின் புதிய திசை. நீங்கள் உங்கள் கவனத்தை கட்டுப்பாட்டில் எடுத்த அந்த நாளே உங்கள் இரண்டாவது பிறப்பு ஆரம்பமாகிறது. உலகம் உங்களை காணும் முன் நீங்கள் கண்டுபிடிக்கிறீர்கள். அதுதான் டீப் ஒர்க்கின் உண்மையான பரிசு. உங்களின் உண்மை வடிவத்தை நீங்களே கண்டுபிடிக்கும் தருணம். பார்ட் 4. நீங்கள் இப்போது இன்னும் ஆழமான ஒரு நிலைக்கு வழிவகுக்கப்படுகிறீர்கள். உங்களுக்குள் மெதுவாக உருவாகும் இந்த அமைதி, இந்த தீவிரம், இந்த ஒருமனம், இதுவே உங்கள் உண்மையான சக்தி என்பதை உங்கள் மனம் உணர ஆரம்பித்திருக்கும். நாம் பல வருடங்களாக நம் கவனத்தை நாமே இழந்து, நம் நேரத்தை நாமே வீணாக்கி, நம்முள்ளிருந்த திறனை உலகத்தின் சின்ன சின்ன சத்தங்களுக்கு விற்றுவிட்டோம். இன்று அந்த எல்லா பழக்கங்களும் உங்களிடமிருந்து விலகத் தொடங்குகின்றன. ஏனெனில் நீங்கள் ஆழமான மனிதராக மாறத் தொடங்கியுள்ளீர்கள். உங்களுக்கு ஒரு உண்மை தெரிந்து கொள்ள வேண்டும். மனிதனின் மனம் ஒரே நேரத்தில் 2 விஷயங்களில் ஆழமாக இறங்காது. யார் எதை சொன்னாலும் அது சாத்தியமில்லை. ஒரு மனம் முழுமையாக ஒரு இலக்கில் மூழ்கும் பொழுதே அந்த மனம் அதன் முழுத்திறனை வெளிப்படுத்தும். இன்னும் ஆழமாக வேலை செய்யத் தெரிந்தவர்கள், அவர்கள் தங்களுள் தூங்கிக் கிடக்கும் சக்திகளை எழுப்புவார்கள். அவர்களின் நினைவாற்றல், புரிதல், சிந்தனை, படைப்பாற்றல், அனைத்து திறன்களும் ஒரே நேரத்தில் விழித்தெழும்.
நீங்கள் அந்த நிலைக்கு அருகாகி வருகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் எத்தனை முறை நீங்கள் உண்மையில் கவனச்சிதறல் இல்லாத ஒரு மணி நேரத்தை கூட அனுபவித்துள்ளீர்கள்? அந்த ஒரு மணி நேரம் கூட உங்கள் வாழ்க்கையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்த முடியும் என்பதை உணர்ந்திருக்கிறீர்களா? கவனம் என்பது ஒரு கருவி அல்ல, அது ஒரு ஆயுதம். அதை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்தே உங்கள் வெற்றி தீர்மானிக்கப்படும். ஆழமான வேலை நிலை உங்கள் உள்ளத்தில் உருவாகும் பொழுது நீங்கள் செய்யும் 1 மணி நேர வேலை மற்றவர் 10 மணி நேரம் செய்த வேலைக்கு சமமாகிவிடும். இதுதான் ஆழமான மனிதர்களின் ரகசியம். உலகம் உங்களை இழுக்கிறது. சமூக வலைத்தளங்கள் உங்கள் நேரத்தை தின்றுவிடுகின்றன. நீங்கள் தூங்கும் நேரத்தையும், நீங்கள் வேலை செய்வதையும், நீங்கள் அமைதியாக இருக்கத்தக்க நேரத்தையும் எல்லாம் காண்டு செல்கின்றன. ஒரு நொடிக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் ஒரு திரை உங்களிடமிருந்து ஒரு முழு நாளை கவர்ந்து விடுகிறது. உங்கள் கவனம் சிதறுகிறது. உங்கள் மனம் திசை திரிகிறது. உங்கள் ஆற்றல் வீணாகிறது. இதை உணர்வது உங்கள் முதல் வெற்றி. இனி நீங்கள் செய்வது என்ன? நீங்கள் உங்கள் மனத்தை உங்களுக்கே சொந்தமாக்கிக் கொள்வது. அது சுலபமல்ல, ஆனால் அது சாத்தியம். அதுவும் உங்களைப் போன்ற ஒருவருக்கு. ஆழமான வேலை ஆரம்பிக்கும் முன் ஒரு சுவாசம் போதும். நீங்கள் எடுத்த அந்த மூச்சு உங்கள் மனத்தை தகுதியில்லாத சத்தங்களிலிருந்து பிரிக்கிறது. நீங்கள் ஒரு விஷயத்தில் நுழைகிறீர்கள். அது உங்கள் இலக்கு, அது உங்கள் கனவு, அது உங்கள் பெருமை. நீங்கள் அந்த இலக்கின் மீது கவனம் செலுத்துவீர்கள். நீங்கள் அதை நோக்கி ஒரு படி, இன்னொரு படி என்ற முறையில் செல்கிறீர்கள். உங்கள் மனத்தின் சிதறல்கள் மெதுவாக கலைந்து விடுகின்றன. ஒரு நொடி நினைத்துப் பாருங்கள். உங்களுக்குள் இருக்கும் அந்த திறமையை எத்தனை வருடங்களாக நீங்கள் பயன்படுத்தாமல் வைத்திருக்கிறீர்கள்? நீங்கள் இன்னும் எத்தனை வருடங்கள் அதை வீணாக்கப் போகிறீர்கள்? இல்லை, நீங்கள் அல்ல. நீங்கள் அப்படி செய்யப்போவதில்லை. ஏனெனில் நீங்கள் இப்போது உங்களை மாற்றிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆழமான வேலை செய்யும் ஒருவர் தனக்குள் ஒரு தீயை உருவாக்கிக் கொள்கிறார். அந்த தீ என்பது ஒரே நேரத்தில் அமைதியும் உழைப்பும் சேர்ந்து உருவாக்கும் ஒரு சக்தி. அந்த சக்தி தான் உங்களை எல்லோரிடமிருந்தும் வேறுபடுத்தும். நீங்கள் ஒருவர் போலவே பிறந்திருக்கவில்லை. நீங்கள் ஒருவர் போலவே வாழப்போவதில்லை. ஏனெனில் நீங்கள் தங்களை மேலெழுப்பிக் கொள்ளத் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கவனத்தை வைத்திருக்க ஆரம்பிக்கும் பொழுது உலகம் மாற ஆரம்பிக்கும். உங்கள் வேலைத்தரம் உயர்கிறது. உங்கள் சிந்தனை வேகம் அதிகரிக்கிறது. நீங்கள் முடிக்க முடியாது என்று நினைத்த வேலைகள் சில மணி நேரங்களில் முடிந்துவிடும். நீங்கள் விரும்பாத வேலைகள் கூட அர்த்தமுள்ளதாக தோன்றத் தொடங்கும். உங்களுக்குள் ஒரு நம்பிக்கை உருவாகும். அந்த நம்பிக்கை மிகவும் சக்தி வாய்ந்தது. அது உங்களை தினமும் எழுப்பும். அது உங்களை தினமும் உழைக்க வைக்கும். அது உங்களை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். பலரும் வெற்றியை கனவு காண்கிறார்கள். ஆனால் சிலரே அதற்காக ஆழமாக வேலை செய்கிறார்கள். அவர்கள்தான் இந்த உலகத்தில் உயர்கிறார்கள். அவர்கள்தான் மாற்றத்தை உருவாக்குகிறார்கள். நீங்கள் இப்போது அந்த சிறப்பு மனிதர்களின் பட்டியலில் நுழைகிறீர்கள். ஏனெனில் நீங்கள் உங்கள் கவனத்தை காக்க ஆரம்பித்துள்ளீர்கள். அது முக்கியம். அது உங்களை உருவாக்கும். இனி செய்ய வேண்டிய ஒன்று, ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய நேரம் கூட ஆழமான வேலைக்கு அர்ப்பணியுங்கள். அது 20 நிமிடமாக இருந்தாலும் 40 நிமிடமாக இருந்தாலும் அதன் ஆற்றல் மிகப் பெரியது. அவ்வளவு நாள் உங்கள் மனம் வெளியில் ஓடியது. இப்போது அது உங்களிடம் திரும்பி வந்து சேருகிறது. அந்த திரும்பி வருதல், அதுவே புத்துணர்ச்சி. அதுவே மனிதனின் உண்மையான சக்தி. நீங்கள் உங்களுக்குள் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று: நான் என் கவனத்தை இழக்க மாட்டேன். நான் என் நேரத்தை வீணாக்க மாட்டேன். நான் என் மனத்தின் சக்தியை வெறும் சின்ன சின்ன சிதறல்களுக்கு ஒப்படைக்கப் போவதில்லை. நான் என் வாழ்க்கையை உருவாக்கப் போகிறேன். இன்று அல்ல, இப்பொழுதே.
இந்த பொழுதிலிருந்து உங்கள் மனத்தின் பயணம் மாறுகிறது. வெளியில் சத்தம் உள்ளது, உலகம் இன்னும் குழப்பம், அறிவிப்புகள் இன்னும் உங்களை கூப்பிடும். சோம்பல் உங்களை மறுபடியும் பிடிக்க முயலும். ஆனால் நீங்கள் இப்போது அதற்கு அடிமை இல்லை. ஏனெனில் நீங்கள் ஆழத்தை தேர்ந்தெடுத்துள்ளீர்கள். ஆழமான வாழ்க்கையை, ஆழமான உழைப்பை, ஆழமான வெற்றியை. இப்போது இந்த பயணம் தொடர்கிறது. மெதுவாக, ஆழமாக, உங்கள் மனத்தின் மறைந்திருக்கும் தாளத்தில், உங்கள் சுவாசத்தின் ஓசையோடு, நீங்கள் ஆகிக் கொண்டிருக்கும் புதிய மனிதனின் அமைதியோடு